Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.33 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின், how many terms of the series 1 plus 5 plus 9 must be taken so that their sum is 190. ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சீரீஸில் certain terms, ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 190 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வரை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்ன கேட்டிருக்காங்க, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு என்ன செய்ய சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த சீரீஸ்லேருந்து என்னென்ன வேல்யூலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். ஏயோட வேல்யூ வந்து 1 அண்ட் டியோட வேல்யூ வந்து 5 minus 1 which is equal to 4 and Sn வந்து 190. ஸோ இந்த மூணு வேல்யூவும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். ஸோ Snக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ n தெரியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம், மறுபடியும் n அப்படியே தான் இருக்கும், அண்ட் டிக்கு பதிலாக 4 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். ஸோ இந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து 2. ஸோ இந்த டேம் இப்படி தான் இருந்திருக்கும், n/2. அதுக்கப்புறம் 2 into 1 வந்து 2 ஆகிருக்கும். ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 4 into n 4n, அப்புறம் 4 into -1 -4. இந்த ஸ்டெப் கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 இருக்குது, -4 இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, பெரிய நம்பரோட அடையாளம். ஸோ -2 + 4n அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற 2வை வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும், -1 + 2n அப்படின்னு கிடைக்கும். அதில் ஒரு 2 வெளில போயிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற டேமை நான் மாற்றி எழுதியிருக்கேன். 2n ஃபர்ஸ்ட்டும் -1 ரெண்டாவதும் எழுதியிருக்கேன். அப்படி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேம் இப்படி மாறிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் என்னை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 2n-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2n², அண்ட் n-ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -n. இந்த இந்த 190-ஐ ஈக்குவல் டு அடுத்த சைட் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா -190 = 0ன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு, இருபடி சமன்பாடாக மாறிடுச்சு. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ என்னங்கிறது வந்துடும். ஸோ டி மெத்தட் படி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஃபர்ஸ்ட் டேமில் இந்த n² பக்கத்தில் உள்ள டேமில் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால், ஏதாவது கெழு இருந்தால் அதை கான்ஸ்டன்ட் டேம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மாறிலி கூட அதை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +2 × -190 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா -380. ஸோ இப்போ இந்த டி மெத்தட் படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா, ஏற்கனவே டி மெத்தட் படி எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு ஒரு 4 வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோ பார்த்தாலே போதும், டி மெத்தடில் எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -380 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும், ரைட்? ஏன்னா மிடில் உள்ள டேம் வந்து -1 தான் இருக்குது. ஸோ இப்போது இதில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், இந்த நம்பர் பெருசாக இருக்கே சார் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 2 நம்பரை ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பராக தான் இருக்கணும், ரைட்? அப்போ தான், ஸோ 15 14, அப்போ தான் 15லேருந்து 14 கழிச்சா 1, 39 38, 39லேருந்து 38 கழிச்சா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 39லேருந்து 38 கழிச்சா 1. ஸோ அது கண்டிப்பாக இதிலேருந்து அது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக அது அடுத்தடுத்த நம்பராக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ 20 × 19, 20ல் தான் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இருக்கிறதுலே பெரிய நம்பர் 20. இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் 20. அப்போ அதில் தான்
மைனஸ் சைன் இருக்கணும். ஸோ 20லேருந்து 19 கழிச்சா 1 பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். 20 × 19 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 380 கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ நம்மளோட 2 கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த மைனஸ் என்ன தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச இந்த 2 வேல்யூவை என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும். 19 ஃபர்ஸ்ட்டு போட்டு 20 அடுத்து போடாதீங்க. கொஞ்சம் காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதின பிறகு இந்த 2 டேர்ம்லேயும் இருந்து காமனாக எதெல்லாம் எடுக்கலாம், மேக்ஸிமம் எதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துடலாம், 2n காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போது இங்கே இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 2n வெளில வந்துடும், ஒரு n மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கேயும் ஒரு 2n வெளில வந்துடும், அப்போ ஒரு 10 மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி 3rd and 4th டைம்லேயும் காமனாக இருக்க 19 வெளியே எடுத்துடலாம். ஸோ மீதி இதே மாதிரி கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட்டில் சேமாக கிடைக்கும். ப்ராக்கெட்டில் சேமாக கிடைச்சா இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ ப்ராக்கெட்டில் சேமாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்கேயோ கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்கீங்க. பெரும்பாலும் இங்கே +19 வெளில வருமா, -19 வெளில வருமா அப்படிங்கிற பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் 2 பக்கமும் சேமான வேல்யூ தான் கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஒரு வேல்யூவை தான் இங்கே வெளியில் எடுக்கணும். ஓகே, அது சம்டைம்ஸ் ப்ளஸில் இருக்கலாம் அந்த வேல்யூ, அல்லது மைனஸில் இருக்கலாம். ஸோ இப்போது ப்ராக்கெட்டில் காமனாக கிடச்சதை ஒரு தடவை எழுதிக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு டேமாக எழுதணும். அது நமக்கு நல்லாவே தெரியும், எழுதியாச்சு. இப்போது 2n + 19 = 0 அல்லது n - 10 = 0, ரைட்? ஸோ இந்த +19 அடுத்த சைடு வந்தால் -19 ஆகும். இங்கேயும் -10 அடுத்த சைடு வந்தால் +10 ஆகும். ஸோ இந்த 2 அடுத்த சைடு வந்தால் டினாமினேட்டரில் வரும். n = -19/2. இங்கே n = 10 தான். இங்கே எது ஹோல் நம்பர், 10 தான் ஹோல் நம்பர். கண்டிப்பாக நம்ம இப்போ நீங்கள் நம்மளோட கணக்குக்கு வாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்போவுமே என்னோட வேல்யூ ஏபியோ அல்லது ஜிபியோ, அதில் என்னோட வேல்யூ வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாகணும், ஹோல் நம்பராக தானே இருந்தாகணும். கொஞ்சம் ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள். 10 டேர்ம் இருக்கலாம், 11 டேர்ம் இருக்கும், 13 டேர்ம் இருக்கும், 15 டேர்ம், 20, 25 அப்படின்னு ஹோல் நம்பர்ஸில் தான் டேர்ம் இருக்கும். ஸோ -19/2 ஃப்ராக்ஷனில் 3 டேர்ம், 4 டேர்ம் அப்படின்னு டேர்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அதனால் இது ஆன்சரே கிடையாது. ஸோ n = 10 தான் ஆன்சர். தேங்க்யூ.